பிரான்சில் நைஸ் நகரில் பயங்கரவாதி ஒருவன் மக்கள் கூடியிருந்த கூட்டத்தில் கண்டெய்னர் லாரியை மோதச் செய்து நடத்திய தாக்குதலில் 80 பேர் பலியாகினர். பிரான்ஸ் நாட்டின் தேசிய விடுமுறை நாளான பாஸ்டில் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நைஸ் நகரில் வானவேடிக்கை நடந்தது. இதனை காண மக்கள் திரளாக அங்கு குழுமியிருந்தனர். இந்நிலையில் திடீரென வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று மக்கள் குழுமியிருந்த கூட்டத்தை நோக்கி பாய்ந்தது. இத்தாக்குதலில் 80 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மீட்புப் பணிகள் நடந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே பிரான்ஸ் தாக்குதலில் இந்தியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாரிஸில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் மக்கள் பயன்பாட்டுக்காக 331440507070 என்ற ஹெல்ப்லைன் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கண்டெய்னர் லாரியை அதிவேகமாக ஓட்டி வந்து கூட்டத்தில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை லாரியை செலுத்தியதாகவும் பின் மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் எனவும் கண்டெய்னர் லாரியில் கையெறி குண்டுகளும் ஆயுதங்களும் இருந்ததாகவும் நைஸ் மாகாண கவர்னர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பிரான்சில் 3 மாதம் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுவதாக அந்நாட்டு அதிபர் ஹாலண்டே தெரிவித்துள்ளார்.